பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 10. முனிமா பற்றியும் தடிசொன்னை பற்றி இன்றைக்கி எபிசோடில் பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ரெண்டு பேரும் வந்து கிராம பின்புலத்துலேருந்து தான் வந்திருக்கிறதா வந்து சொல்லிக்கிறாங்க. பட் ஒரு விஷயம், முனிமாவுக்கு வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால எக்ஸ்போஷர் நல்லாவே இருக்குது. ஒரு ஆட்டிடியூட்டும் ஆடமெண்ட்டு அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு தெளிவாகவே வந்து புரியுது. குறிப்பாக வந்து ஆரி வந்து அவங்க இன்றைக்கி சொல்கிற பொய்யை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு தடீஸ்வரன் வந்துட்டு போன எபிசோடில் தனக்கு ரெட் ஸ்டார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கலாம், நம்ம அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும், அவங்கள பழி வாங்குகிறோமோ பழி வாங்கின மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரோ என்னமோ. பட் அதுதான் வந்து அவருக்கு வந்துட்டு பிரச்சனையை உருவாக்குன்றது வந்து அவருக்கு வந்து புரியலை. ஸோ கிளியராக வந்து இந்த விஷயத்தை வந்து ராஜு வந்து பிக் பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து தடிசனுக்கு வந்து நல்லதில்லை. அதே மாதிரி வந்து முனிமா வந்து தனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு ஒரு மமதை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ முனிமா அந்த டீமில் இருக்கிறப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணுறப்போ கதை சொல்கிறப்போ வந்து அவங்க வந்து யாரோடையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அவங்களாம் வந்து கீழே இறங்கி கதை சொல்கிறதுக்கு முதல்ல ஓடிடுறாங்க. ஸோ டீமில் இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்து குழம்பிடுறாங்க. குறிப்பாக வந்து திவ்யா வந்து முனிமா சொல்கிறத வந்து ஷோபா ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி முனிமா சொல்கிறது வந்து பொய்ன்னு சொன்னாலும் முனிமா இல்லை, என்னை வந்து இவங்க வந்து சேர்த்துக்கலை, இவங்க என் பேச்சை வந்து கேட்கலை, என்னை பேச விடலை அப்படின்றது அக்யூசியேஷன் வந்துட்டு வெள்ளந்தியாக சொல்கிற மாதிரி ரொம்ப கிளியராக வந்து பாய்ச்சல் அடிக்கிறாங்க. பட்டு முனிமா வந்து பேச்சை வந்து கிளியராக வந்து ஆரி வந்து கிளியராக நோட் பண்ணுறாரு. ஆரி வந்து முனியம்மாவுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாயிண்டில் எடுத்து முனியம்மா பொய்யை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்குறப்போ வந்து ஆரி முனியம்மாகிட்ட பேசுகிறப்போ, நீங்கள் வந்து கதை சொல்ல போகிறப்போ டக்குன்னு இறங்கி நீங்கள் போனீங்க இல்லையா மற்ற டீம்மேட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறப்போ, முனியம்மாவுக்கு அங்கே வேறு வழி இல்லை, சுற்றி வந்து சிசிடிவி கேமரா வந்து அவங்கள வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறது. அது வந்து மாட்டிப்போம், பொய் சொன்னால் மாட்டிப்போன்றதுனால ஆரிக்கிட்ட பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆரி வந்துட்டு அது ஒரு சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி கடந்து போகிறாரு. பட் பார்க்குற நமக்கு தான் தெரியுது முனிமாவுடைய இது. அதே மாதிரி வந்து கதை சொல்கிறப்போ வந்து முனிமாவுக்கு வந்துட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சு போன முனிமா அந்த கதையை வந்து ப்ராப்பராக வந்து சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கதையில் வந்து ராஜு சொல்கிற கதையை கேட்குறப்பயே அவர் சொல்லி தான் கதையை வந்து சொல்கிறாரு. அதில் வேகன்ற ஒரு வார்த்தை வருது. இந்த வேகன்ற வார்த்தை எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்கிறப்பே வந்துட்டு ராஜு தெளிவாக சொல்கிறாரு கதையை கேளுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தெரியல அப்படின்ற ஒரு இடத்துல எதுக்கு நீங்கள் போய் சொல்கிறத சொல்லி டீமே வந்து தோக்கடிக்கிறீங்க? இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு கேவலமாக இல்லையா? முனிமாவும் தடீஸ்வரன் வந்து திருந்தினா நல்லதுங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து டார்வின் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாரு. வேகன்ற சொல்கிற ஃபேமிலிக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி அடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சரி, எனக்கு தான் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு முந்திட்டு ஓடுறீங்க? மற்றவங்க சொல்கிறத கேட்கலாம் இல்லையா? டீமில் அவங்க மற்றவங்க பேசுகிறத வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு உன்னிப்பாக வந்துட்டு கேட்டாலுமே போதும். முனியமா திருந்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. முனியமா திருந்துவாங்களா, தடீஸ்வரன் திருந்துவாங்களா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். முனியமாவும் தடீஸ்வரனும் ஒரு ரெட் ஸ்டார் வாங்கிட்டாங்க. அதே நேரம் வந்து ஜார்ஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் பியூட்டிஃபுல்லாக சுச்சுவேஷனை வந்துட்டு அழகாக ஈஸியாக பக்காவாக எடுத்துகிட்டு போகிறாரு. பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து ஒரு க்ரீன் ஸ்டாருக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு க்ரீன் ஸ்டார் சேர்த்து டபுள் க்ரீன் ஸ்டார் வந்து வாங்குறாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் எல்லாரையும் அரவணைச்சு போகிறது தான் பிக் பாஸை ஒழிய தனிப்பட்ட ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது கனவு காண்றது வந்து படு முட்டாள்தனம். சண்டை தான் சமாதானம் தான் போடுறது அப்படின்றது வந்து பிக் பாஸ் கிடையாது. போன எபிசோடில் பேசுகிறப்போ தனித்திறமையை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி முனிமா வந்து சொல்லியிருக்கிறதா போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். முனிமா வந்து தனித்திறமையை தான் வந்துட்டு பிக் பாஸில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக எடுத்துக்கிட்டாங்க போல தெரியுது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா லெவல்லையுமே வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு
செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிரியேட்டிவ் டீம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு தூக்கி வச்சு மாட்டினது மணிவண்ணன். மணிவண்ணன் வந்துட்டு அவங்க டீமை விட்டு அவரை எலிமினேட் பண்ணுறப்போ மணிவண்ணனுக்கு வந்துட்டு இவங்க மரியாதை செய்கிறதா ஜூரிஸ் எல்லோரும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் ஈக்குவல் ஸ்தானத்தில் உட்கார வச்சு மணிவண்ணனை வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஜூரியாக வந்து மாற்றுறாங்க இன்றைக்கி எபிசோடில். போன மணிவண்ணனுக்கு இது தெரியல. ஆகா, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிதுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜூரிஸாக இருக்கிறப்போ வந்து அவரை வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் டெலிவர் பண்ண சொல்கிறப்போ அவருடைய டீமுக்கு வந்துட்டு அதை வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு முனிமா வந்துட்டு மோசன்றது வந்து ஒரு வார்த்தையை வந்துட்டு 1+1 ஆடப் வந்து பண்ணுறாரு. ஸோ மணிவண்ணனும் வந்து பாவந்தாங்க. இந்த பாவப்பட்ட ஜென்மங்களில் ஒருத்தராக மணிவண்ணனும் சேரக்கூடாது. மணிவண்ணன் நல்ல டேலண்ட்டு. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். ஒரு பொசிஷனை வந்து பிக் பாஸ் கொடுக்குது அப்படின்னாலுமே அங்கே உங்களுக்கு முதுகு பின்னால் ஒரு கேமரா வச்சிட்டானுங்கன்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் ஒரு போகக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டில் நடக்கிற ஷோவில் வந்துட்டு சடனாக தூக்கி வந்து கப்பை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். 10 வருஷமாக 10வது சீசன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து தெரிஞ்சு உள்ளே வராங்க. காமன் மேன் சொல்லிட்டு வரப்போ வந்துட்டு பார்த்துட்டு தான் வராங்க. ஏன் இந்த விஷயத்த வந்துட்டு உள்ளே போய் மறக்கிறாங்கன்னு தெரியல. மணிவண்ணன் ஒன் ஆஃப் த க்ரீன் ஸ்டார் வாங்கின ஒரு கண்டஸ்டண்ட்டு. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மற்றவங்களும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்று செஞ்சாங்கன்னா பின்னால் பேக்கில் ஒரு பெரிய ஒரு நோட்டபிள் திங்ஸ் அங்கே நடக்குதுன்னு வந்து பேசிக்காக வந்து புரிஞ்சுக்கணும். அப்பப்போ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு ராஜு வந்து சின்ன சின்ன இன்ஸ் வந்து கொடுக்குறப்போ வந்து அதை பிக்கப் பண்ணுறது வந்து வந்திருக்கிற காமன் மேனுக்கு யாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. பார்க்கலாம் வாங்க எபிசோடுக்குள்ளே வந்து உள்ளே போகலாம். எபிசோட் தொடக்கத்தில் வந்து மாயா கிளியராக வந்துட்டு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, ஷாப்பிங் டாஸ்க்கு. இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு வரப்போயே நமக்கு தெளிவாக புரியுது பிக் பாஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு உண்டானதுன்னு சொல்லி. பிக் பாஸ் சூப்பர் மார்க்கெட்டில் உண்டான ஷாப்பிங்க்கான உண்டான டாஸ்க்ன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதில் வந்து ஸ்டாரை பற்றி வந்து கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன் ஓடுது. க்ரீன் ஸ்டாரு, ரெட் ஸ்டாரு இதெல்லாம் வந்துட்டு நீ வாங்கிட்ட, நம்ம வாங்கலை, இதை வாங்கணும் அப்படின்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு கிளியராக கூப்பிட்டு அந்த டீமை வந்து 3 டீமை வந்து பிரிச்சிடுறாங்க. 7 பேர் ஒரு டீமில் பிரிக்கிறப்போ ஒரு டீம் மொத்தம் 22 பேரில் ஒரு டீமுக்கு 8 பேர் வராங்க. அந்த 8 பேர் வர டீமில் வந்துட்டு உங்களுக்கு மணிவண்ணன் இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பின்னால் பார்க்கலாம். அப்போ ஒரு டீம்லேயும் வந்துட்டு ஒரு கோச்சு ஒரு பிளேயர் வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் போடுறவங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸு, செகண்ட் போடுறவங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸு, தேர்டு போடுறவங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸு அப்படின்ற விஷயத்த வந்துட்டு இவங்க சொல்லிடுறாங்க. கேம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன ஃபுட்பால் மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்பாலுக்குள்ளே வந்து அந்த இதுக்குள்ளே கோலுக்குள்ளே வந்து ஃபுட்பால் போடணும். ஸோ நம்ம டீம் சொல்கிறப்போ வந்து மணிவண்ணன் டீமில் வந்து 8 பேர் இருக்கிறதுனால அவங்கள வந்து பேசி அவங்க வந்து மணிவண்ணன் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுறாங்க இந்த டீமில் இருந்து. ஸோ இந்த டீமில் இருக்கிறவங்க கலீல் ரகுமான், சுகுமாரன், அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கிற டீமை இந்த டீமை விட்டு மணிவண்ணன் எலிமினேட் பண்ணணுன்னா மணிவண்ணன் வந்துட்டு ரொம்ப சோகமாகிறாரு. என்ன ரீசன்னா அவர் ஆல்ரெடி க்ரீன் ஸ்டார் வாங்கிட்டாருன்ற ஒரு யோசனை தான். ஸோ அவர் ரொம்ப சோகமாக இருக்கிறப்போ வந்துட்டு ஜூரிஸ் வந்துட்டு அவங்கள சாதப்படுத்தி நீங்கள் வாங்க இங்கே வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணனுக்கு ஒன் ஆஃப் த ஜூரியாக பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. மணிவண்ணனுக்கு தெரியாத விஷயம், ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க பிக் பாஸில் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா அப்படின்றது வந்து வாட்ச் பண்ணுவாங்கன்றது வந்து நமக்கு புரியுது. ஆனால் மணிவண்ணனுக்கு அது புரியலை. மணிவண்ணன் தனக்கு கொடுத்த அந்த பொறுப்புலேருந்து வந்து கிளியராக வந்துட்டு பின்னால் வந்து விலகிறாரு. ஸோ முதல்ல சந்தனம் பூசின ஜூரிஸ் வந்துட்டு குறிப்பாக ராஜு, பிறகு அவர் மேலே சாக்கடை வீசி முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயான்னு கத்துறேன். ஒரு டீம்லேருந்து வரக்கூடிய பிளேயர் வந்துட்டு விளையாடுறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
இதில் முக்கியமான விஷயமே அவங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டு வந்துட்டு விளையாட சொல்லிடுவாங்க. ஸோ இதில் ஒரு ஒரு டீம்லேருந்து வர்றது வந்து அரவிந்த் வராரு, ஷமா வராங்க, அப்புறம் ஷோபா வராங்க. இதில் வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து சமா வந்து ஒரு பால் போட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அரவிந்த் 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 வந்து ப்ளே பண்ணுறப்போ வந்துட்டு கண்ணு கட்டி இருந்தாலும் கண்ணு தெளிவாக தெரியுது அப்படின்ற விஷயத்த வந்து ராஜு கண்டுபிடிச்சிடாரு. ஸோ மாயா போய் திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறாங்க. ரீப்ளே பண்ணி திருப்பி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு விளையாட சொல்கிறாங்க. அப்படி விளையாட சொல்கிறப்போ வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எல்லோரும் திருப்பி தடுமாறுறாங்க. இதில் வந்துட்டு சமா வந்து பியூட்டிஃபுல்லாக அவங்க டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அதாவது நீ பாலை வந்து கோல் போஸ்ட்டில் அடிக்கிறத விட பாலை 2 காலுக்கு நடுவில் வந்து இறுக்கிக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணி வந்து போய் உள்ளே வந்து போடுறது. ஸோ இதில் வந்து கோச் மட்டும்தான் வந்து கைட் பண்ணணும்னு சொல்லி இருந்தாலும் டீம்மேட்ஸ் வந்து உற்சாகத்தில் எல்லாருமே வந்து கைட் பண்ணுறாங்க. அதை பெருசாக வந்து ஹோஸ்ட் வந்து மாயா வந்து கண்டுக்கலை, ஜோரிஸும் வந்து கண்டுக்கலை. ஸோ சமா வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு பாலை கொண்டு போய் போட்டுடுறாங்க. இதே டெக்னிக்கை பார்த்த வந்து மற்ற டீம், இன்னொரு டீம், அதாவது ஷோபாவோட டீமு, ஷோபாவுக்கு இந்த டெக்னிக்கை வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்து நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஷோபா வந்து செகண்டு போய் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அரவிந்த் வந்து போய் போடுறாரு. ஸோ அரவிந்த் தேர்டாக போடுறாரு. ஸோ இங்கே ஷோபா டீமுக்கு வந்துட்டு 5000 பாயிண்ட்ஸு, சமா டீமுக்கு 3000 பாயிண்ட்ஸு, அரவிந்த் டீமுக்கு வந்துட்டு 2000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஷோபா டீமை வந்து ஆரி தன்னுடைய டீமாகவும், சமா டீமை வந்துட்டு ராஜு டீமாகவும், அரவிந்த் டீமை வந்து ஓவியா டீமாகவும் வந்து அவங்களுக்குள்ளே பேசி கலந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ஷாப்பிங் பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸை மீறினாங்கன்னா அவ்வளோ பொருளும் வந்து நாங்கள் எடுத்துருவோம், அவங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு சூட்சுமம் வந்து பிக் பாஸ் வந்து உள்ளே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, ராஜு வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அதாவது தஞ்சாவூர்லேருந்து பத்மாங்கிறவங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு யூகேக்கு போகிற மாதிரியும் ஒரு கதாபாத்திரத்தையும் அவர் வந்து விரிவிரித்து சொல்லிக்கிட்டு வராரு. இந்த கதையை தெளிவாக கேளுங்கன்னு வேறு அவர் வந்து சொல்கிறாரு. சொல்கிறப்ப கதையில் சில கதாபாத்திரங்கள், அதாவது பத்மா அவங்களுடைய வீட்டுக்காரர், அவங்க குழந்தைங்க, அவங்களுடைய மருமகன், இவங்களை பற்றிலாம் சொல்கிறாரு. அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து பிடிக்கும், என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து அவங்க சாப்பிடுவாங்கன்றத சொல்கிறாரு. சிலருக்கு அலர்ஜி இருக்கிறதாகவும், அதில் சில பேர் வந்து வேகன் அப்படின்னு வந்து சொல்கிறதாகவும் இருக்கிறதாகவும் அவர் வந்து சொல்கிறாரு. இதில் வேகன்றது வந்து அவங்க வந்து ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட்றவங்க. குறிப்பாக வந்து அவங்க வந்து பால் வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க வெஜிடேரியன்லேயே வந்துட்டு பால் சாப்பிடாதவங்க, அவங்களும் வந்துட்டு வேகனில் வந்துட்டு ஒரு தீவிரமான பிரிவு தான். ஸோ இதில் வந்து இந்த கதையை வந்து இவங்க சொல்கிறப்போ வந்துட்டு முனிமா, தடீஸ்வரன் இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு பெருசாக வந்து எடுத்துக்கல. ஆனால் திவ்யா மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்த கதையை பக்காவாக வந்து நோட் பண்ணுறாங்க. இது எதுக்காக சொல்லணும்னா, பின்னால் திவ்யா வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ வந்து ஷாப்பிங் டாஸ்க் வந்து தொடங்குது. ஷாப்பிங்கில் வந்து ஒரு டீம்லேருந்து 2 பேர் வந்து போகணும். அதன்படி வந்து ஜேசன் பேபி ஒரு டீமு, அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா சுகுமார் அவங்க வந்து வராங்க சூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு டீம்லேருந்து டார்வினும் திவ்யாவும் வருவாங்க. வரப்போ வந்துட்டு ஆளுக்கு எல்லாருக்கும் ட்ராலி வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ட்ராலி கொடுக்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜேசன் பேபி அவங்களுக்கு உண்டான அந்த 3000 பாயிண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப அக்யூரஸாக 2860 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. பிரியங்கா சுகுமார் டீமில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க 2000 பாயிண்ட்ஸில் 1700 பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு பொருள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு 5000 பாயிண்ட்ஸ் கொடுத்த டார்வின் திவ்யா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதில் வந்துட்டு 4115 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பொருள் எடுக்கிறாங்க. இந்த பொருள் எடுக்கிறப்போ வந்து சற்றேறக்குறைய வந்து பக்காவாக வந்து நியர்பையில் வந்து வரக்கூடிய ஆள் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு நம்ம ஜேசன் பேபி. ஸோ 2860 பாயிண்ட் எடுத்ததுனால அந்த டீம் வந்து வின்னர் டீமாக இருக்குது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மணிவண்ணன் ஃபோட்டோ உள்ளே வச்சு அவருக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து மணிவண்ணன் அவரை யாருமே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலை. சில பேர் அதை கவனிக்கலை, சில பேர் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்து வந்து பர்பஸாக அவரை வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து அவரை எடுக்காமல் விட்டுறாங்க.
இப்போ தான் கதையினுடைய ட்விஸ்ட் வந்து இப்போ ஆரம்பிக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறப்போ வந்துட்டு ஒரு டீம்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து வரணும். அவங்க வந்து இந்த பொருட்களை எடுத்து வந்து அந்த யூகே டீம் பத்மா ஃபேமிலி வராங்க. வரப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ராஜு கதையை சொல்கிறப்போ நம்ம சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னோம், சில ட்விஸ்ட்லாம் உள்ளே வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து வந்து பக்காவாக வந்து கதையை ஃப்ரேம் பண்ணி சொல்லணும். ஃபஸ்ட்டு கதை சொல்லியா வர்றது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜார்ஜு பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோவாக கதையை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த கதையில் வந்துட்டு ராஜு சொல்லக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு பொருந்தி வருது. சிலருக்கு அலர்ஜி இருக்கிற அந்த பொருட்களை வந்து அவர் வந்து அதை வந்து அவங்க எடுக்கலை. அந்த வேகன் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து பத்மா ஃபேமிலிக்கு ஒரு விருந்து ரெடி பண்ணுற மாதிரி வந்து ஒரு கதையை பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து வருது வந்து முனியம்மா. இந்த முனியம்மா டீம் வரப்போ வந்து முனியம்மா வந்து கதை சொல்கிறப்போ வந்துட்டு பயங்கரமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்புன்னு சொதப்புவாங்க. கதைக்கு நடுவில் வந்து பத்மா ஃபேமிலிக்கு வந்து நாட்டுக்கோழி அடித்து போடுறேன்னு சொல்கிறப்போ வந்து திவ்யாவுக்கு வந்து கோபம் வந்துடுது. திவ்யா குறுக்க பூந்து வந்து அவங்க வந்து வேகன், அவங்களுக்கு இது ஆகாதுன்னு சொல்கிறப்போ முனியம்மா வேகன்னா என்ன, எனக்கு அதை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்து அப்புறம் உங்களுக்கு இதுக்கு தான் கதையை கவனிக்கணும்னு சொல்கிறப்போ வந்து முனியம்மா பயங்கர உஷாராக அங்கே வந்து ஜகா வாங்கிடுறாங்க. அந்த இடத்துல வந்து டார்வின் வந்து ஓவர்டேக் பண்ணி கதையை சொன்னாலும் அந்த கதை வந்து பெருசாக வந்து ஈடுபடலை. அதுக்கு அடுத்து வருது வந்து அரவிந்த் கலீல் அண்ட் அபிநயா. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஓரளவு வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாலும் வந்து அந்த இடத்துல வந்துட்டு பாலை வந்து யூஸ் படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இந்த பால் வந்து வேகன் ஃபேமிலிக்கு ஒத்து வருமா அப்படின்றது வந்து ஒத்து வராதுன்னு என்னுடைய கருத்து. பட்டு ஜூரிஸ் வந்து அதை கண்டுக்கிட்ட மாதிரி வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு மணிவண்ணனை வந்து ஜட்ஜு பண்ண சொல்கிறாங்க. மணிவண்ணன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் டீம் வின்னர் இந்த மாதிரி ஒரு கதையை விடுறாரு. அப்புறம் இவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு குறிப்பாக ராஜுவுக்கு வந்து சொல்லிடுறாரு, நீ ஏஞ்சி போப்பா, நீ தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜார்ஜை வந்து பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆரி அங்கே முனியம்மா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டாக சொல்கிறது வந்துட்டு கதை சொல்லி வந்துட்டு ஜார்ஜுன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு க்ரீன் ஸ்டார் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ராஜு சொல்கிறப்போ இந்த இதில் எந்த ஒரு விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அமைதியாக வாயை மூடி திறக்காமல் இருந்தவர் தானாக 10 செகண்ட் டைம் தரேன், தானாக எந்திரிச்சு நின்றுடுங்கன்னு சொல்கிறப்போ வந்து மல்லமாக தடிசன் ஏஞ்சி நிற்கிறாரு. இங்கே தடீஸ்வரனுடைய ஆட்டிடியூடு அவருடைய பொறாமை நமக்கு புரியுது. ஸோ தடீஸ்வரன் வந்து ஒர்ஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணி அவருக்கு வந்து ரெட் ஸ்டார் கொடுக்குறாங்க. ஸோ தடீஸ்வரன் 2 ரெட் ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு, ஜார்ஜ் 2 க்ரீன் ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகும் ஃபைனல்ஸ், அதாவது பிக் பாஸ் உள்ளே போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு முனியம்மா வந்துட்டு ஆரி எக்ஸ்போஸ் பண்ணதும் அதே மாதிரி வந்து முனியம்மா வந்து ஜகா வாங்கினது போய் சொன்னதெல்லாம் கிளியராக தெரியுது.